காவேரி வந்து அவங்க மாமா கிட்ட இந்த மாதிரி வந்து பசுபதி பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க மாமா செமையாக டென்ஷனாக எங்கே பார்த்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து வந்து கரெக்டாக வழி மறிக்கிறாரு நம்ம வந்து குமரன். அந்த டைமில் பசுபதி வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகிறார். 2 பேரும் சண்டைக்கு போகிறாங்க. அப்போ குமரன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க, நீங்களாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரி விஜய் மேலே பழிய தூக்கி போட்டிருக்கியே, எந்த தப்பும் செய்யாத விஜய் மேலே வெண்ணிலாவையும் இப்படி வந்து தள்ளி விட்டுருக்கியே, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. இந்த பசுபதி வந்து இவரை தள்ளி விட்டுட்டு வந்து போக பார்க்குறாரு. அந்த டைமில் விஜய் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. விஜய் பார்த்தோன்னு பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. 2 பேரும் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப 2 பேரும் அடிக்கிறாங்க அவரை. அந்த டைமில் கரெக்டாக தப்பிச்சு அவங்க கிட்டேருந்து ஓடி வர்றதுக்காக வராரு. நிவின் வந்துடுறாரு. குமரன் அதுக்கப்புறம் நம்ம விஜய் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண பசுபதி நல்லா வெளுத்து கட்டுறாங்க. அந்த டைம்லையும் பசுபதி என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வராரு. கரெக்டாக ஓடி வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பசுபதி வந்து 3 பேரும் ஒன்றா ஓடி வந்து அதனால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு போய் ஒருத்தராக வந்து அழகாக வந்து பசுபதியை வந்து லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பசுபதியை வந்து ஒரு காரில் ஏற்றுறாங்க. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னை விடுங்கன்னு பயங்கரமாக கத்துறாரு. அதெல்லாம் விட முடியாது, உங்ககிட்ட உண்மையை வாங்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஒரு காரில் வந்து கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய்ட்டு பசுபதி வந்து விடுறாங்க. அப்போ பசுபதிக்கு ஒன்றுமே புரியல, நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தாத்தா நின்றுருக்காரு. தாத்தா பார்த்து பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்களா அப்படின்னு, ஆமாம் நானே தான் அப்படின்றாங்க. இங்கே ஏன் என்னை கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்படிலாம் இதான் நியாயமா, நீ பண்ணுறதுல ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதில் பண்ணுறதுக்கு தப்பே கிடையாது, உன்ன மாதிரி ஆளுங்களாம் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தது அடங்குவீங்க, எதோ உண்மையை சொல்லிடுங்களேன்னா இங்கேருந்து நீ வந்து தப்பிச்சு போகவே முடியாது, இது எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், இந்த இடத்துல யாரும் வரவே முடியாது, போலீஸ்க்கு கூட இந்த விஷயம் தெரியவே தெரியாது, அதனால் நீ என்ன ஆனாலும் இங்கே கண்டே யாரும் பிடிக்க முடியாது, அதனால் உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அப்படி சொல்லிட்டு தாக்க வர்றாரு. உடனே எல்லாரும் வந்து ஓடி வந்துடுறாங்க. பசுபதி எல்லாரும் தாக்கி வந்து உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிச்சா, இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டு பசுபதி கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்காக நிறைய வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் போட்டு அடித்து பசுபதி உண்மையை வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து எங்கேஜாக இருக்குது. காவேரி அதிர்ஷ்டம் விஜய்க்கு என்ன ஆச்சு தெரியலையே, ஒன்றும் புரியலையே, பசுபதி வந்து கூட்டின்னு போகிறேன்னாரு, அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்து நம்ம காவேரி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. நிம்மதி அடைகிறாங்க. காவேரி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல காவேரி, நல்லா இருக்கல, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த வந்து பசுபதியை வந்து லாக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னொன்னே, நீ பசுபதியை பற்றி இதுக்காக கவலையப்படாத, பசுபதி கிட்டேருந்து உண்மையை வர வேண்டியது எங்களோட பொறுப்பு, சீக்கிரமாகவே எல்லாம் உண்மையை வாங்கிடலாம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. காவேரி, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கையை பார்க்குறாங்க. கையில் பார்த்தா வந்து முத்தாக 2 வந்து முத்துக்கள் மாதிரி இருக்குது. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இது, எனக்கு வந்தது அம்மா வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இந்த நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இங்கே இருந்துடுங்க, உங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் காவேரி, சொன்னால் கேளு அப்படின்னு. இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும், ஏன் கூட தான் இருக்கணும், உங்களை நான் இந்த நிலைமையில் விடவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. இங்கே பாரு காவேரி, பசுபதி வேறு எடுத்து வந்து வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிலைமையில் நான் வந்து அங்கே எல்லாம் இருந்தால் நல்லது இல்லை, நான் பார்த்துக்கிறேன் காவேரி, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்றாரு. எனக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை காவேரி, நீ ஒன்றை காப்பாற்றிட்டேன்ல அது போதும் அப்படின்னோட காவேரி அப்படியே அழறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் விஜய் வந்து, ப்ளீஸ் காவேரி சொன்னால் கேளு, நீ பத்திரமா இரு, இந்த நிலைமையில் நான் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே விஜயோட நிலைமை நினச்சி வந்து காவேரி பதறப்படுறாங்க. உடனே நிவின் கிட்ட வந்து காவேரி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் கொஞ்சம் பார்த்துக்கங்க நிவின், அவருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி நீ கவலைப்படாத, விஜயை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிவின் வந்து ஃபோனை வச்சோன்னு பார்க்குறாரு. பார்த்து நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாரு.